ட்ரெண்ட் ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டாப் 10 வீடியோஸ் பார்த்திருக்கோம். சினிமாவை பத்தி பேசியிருக்கோம். சினிமா நடிகர்கள், நடிகைகள் இவங்கள பத்திலாம் பேசியிருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா, இவங்களும் ஒரு விதமான செலிபிரிட்டிஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியாவுல எந்த அளவுக்கு ஃபாலோவர், சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்களோ அதிக அளவுல வச்சிருந்தா அவங்களும் ஒரு பெரிய செலிபிரிட்டியா தான் கொண்டாடப்படுறாங்க. அந்த வகையில சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. அதுலயும் குறிப்பா சொல்ல போகணும் அப்படின்னா யூடியூபர்ஸ். சோ இவங்களோட ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசு அப்படின்னு சொல்லலாம். இவங்க பண்ற சின்ன சின்ன கண்டென்ட்டா இருக்கட்டும், பெரிய பெரிய கண்டென்ட்டா இருக்கட்டும், சோ இதை ரசிக்கிறதுக்காகவே லட்சக்கணக்கில் மக்கள் இருக்காங்க. மில்லியன் கணக்குல வியூஸ் எல்லாம் போகுது. பட் அந்த கண்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது. சோ அதுதான் அவங்களோட ஒரு தனி திறமை அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில இதுக்கு முன்னாடி நாம எந்தெந்த யூடியூபர்ஸ் எவ்வளவு லெவல்ல சேலரி, அதாவது யூடியூப்ல இருந்து எவ்வளவு இன்கம் எடுக்கிறாங்க அப்படின்றத வீடியோவை நம்ம பார்த்திருந்தோம். இப்போ நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு பேசி ஏடாகுடமா வாயை கொடுத்து மாட்டிக்குவாங்க. சோ அந்த மாதிரி ஏடாகுடமா பேசி வாயை கொடுத்து மாட்டி கேஸ் வாங்கின யூடியூபர்ஸ் யார் யாரு அப்படின்றதான் இப்ப நாம பார்க்க போறோம். பட் கேஸ் வாங்கினவங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் இருக்காங்க. பட் அதுல நாம டாப் லெவல்ல இருக்கவங்கள தான் பார்க்க போறோம். சோ அதுல ஃபர்ஸ்டா நாம பார்க்க போறது வீரா டாக்ஸ். சோ வீரா டாக்ஸ் அப்படிங்கிறது பயங்கர ஒரு அடல்ட் கண்டென்ட்டா எடுத்து பப்ளிக் கிட்ட போயிட்டு ஒரு பைட் எடுப்பாங்க. அதுலயும் ஸ்வேதா அப்படின்ற ஒரு ஆங்கர் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த சேனல் ஒரு குறுகிய காலகட்டத்துல பெரிய ரீச் கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க எடுக்கக்கூடிய கண்டென்ட், அந்த டாபிக் அதெல்லாம் அந்த லெவல்ல இருந்தது. சோ நிறைய யங்ஸ்டர்ஸ் அதுக்குள்ள பேசியிருந்தாங்க. அது பயங்கர ஃபன்னாவும் போச்சு. ஒரு காலகட்டத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஸ்வேதா ஒரு அடல்ட் கொஸ்டின் ஒரு பொண்ணு கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணும் யதார்த்தமா அதுக்கு பதில் சொல்லியிருக்கு. பட் அந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட பேரண்ட் அதை பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப திட்டிருக்காங்க. திட்டினதுனால அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சூசைட் அட்டென்ட் பண்ணிட்டாங்க. பட் அந்த பொண்ணு பைட் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை தயவு செஞ்சு போட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி நாங்க போட மாட்டோம், நீங்க சொல்லுங்க, நாங்க எடிட்ல கட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த பொண்ணு என்ன பேசினாங்களோ அதை அப்படியே போட்டதுனால அவங்க பேரண்ட் பார்த்துட்டு சோ அந்த பொண்ணு கண்டிச்சு. சோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சூசைட் அட்டென்ட் பண்ணதுனால அவங்கள பிடிச்சி ஜெயில போடுற அளவுக்கு கேஸ் ஸ்வேதா வாங்கியிருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஆளையே காணோம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா நாம பார்க்க போறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான, நல்லா தெரிஞ்ச, இவர் எது பண்ணாலும் அது ஒரு விமர்சனம் தான், இவர் எது பண்ணாலும் அது ஒரு சர்ச்சையில தான் போய் முடியும் அப்படின்ற அளவுக்கு நம்ம அவரை பத்தி மைண்ட் செட் பண்ணி வச்சிருப்போம். எஸ், இர்ஃபான்ஸ் வியூ. இர்ஃபான் தான் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்க்கு போயிட்டு, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கு எல்லாம் போயிட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணியிருந்தாரு. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, சோ அதுலயே டெவலப் ஆகி லேக்ஸை தாண்டி மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் வச்சு இப்போ பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூட போய் உட்கார்ந்து லஞ்ச் சாப்பிடுறது, டின்னர் சாப்பிடுறது, அதுக்கப்புறம் அவங்க கூட இன்டராக்ட் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணியிருந்தாரு. இவருமே பாத்தீங்கன்னா போன தீபாவளிக்கு இல்லாதவங்களுக்கு எல்லாம் நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி கார்லயே உட்கார்ந்துகிட்டு ரோட்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டு ட்ரெஸ் கொடுத்திருக்காரு. சோ அவங்க எல்லாம் காருக்குள்ள கையை விட்டு வாங்கினதுல அதுல ஒரு பிரச்சனையாயி மாட்டினாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரு காரை ஓட்டிட்டு போறப்போ ஒரு லேடி மேல ஏத்தி ஆக்சிடென்ட் ஆகி அந்த லேடி ஸ்பாட்ல இறந்தும் போனாங்க. பட் கார் ஓட்டுனது இவர் இல்ல, ஆனா அந்த காரு இவரோடது தான். சோ அதனால இவர் அந்த கேஸ்ல கொஞ்சம் தப்பிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணாரு. அதையும் யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதை தாண்டி துபாயில போயிட்டு தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு இங்க அது ஒரு பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷனாவே ரிவீல் பண்ணியிருந்தாரு. சோ அதை வச்சும் இவர் மேல ஒரு கேஸ் போட்டாங்க. அடுத்ததா பார்த்தோன்னா டெலிவரி, அவங்க ஒய்ஃப்க்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா அந்த குழந்தையோட தொப்புள் கொடியை இவர் கட் பண்ணும்போது வீடியோ எடுத்து அதையும் போட்டிருந்தாரு. சோ அதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூட பேசியிருந்தாரு. சோ நிறைய கேஸ்கள் இர்ஃபான் மேல இருக்கு. இருந்தாலும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் அவரை கைது செய்யப்படல அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்குள்ள நிறையவே இருக்கு. ஏன்னா அவருக்கு பெரிய பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிறதுனாலயா, இல்ல ஒரு சில பெரிய ஆட்களோட சப்போர்ட் இருக்கிறதுனாலயா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. பட் எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டு சாரிங்க 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 அப்படின்ற மாதிரி ஒரு அப்பாலஜிஸ் கேட்டுருவாரு. அதனாலே அவர் இப்ப வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நாம பார்க்க போறது கோபி சுதாகர். இவங்களையும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இவங்க எது பண்ணாலும், அதாவது இவங்களோட பாடி லாங்குவேஜ், இவங்க நின்னாலே நம்ம பார்த்து சிரிப்போம். இவங்களோட கண்டென்ட் ஒவ்வொன்றுமே பயங்கர யூனிக்கா இருக்கும். சொசைட்டில நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ரொம்ப யதார்த்தமா மக்களுக்கு புரியுற மாதிரியே இருக்கும். அதுல ஒரு காமெடியும் கலந்திருக்கும். அதாவது அவேர்னஸ் பிளஸ் காமெடி அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் A to Z, ஒரு ஃப்ளட் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம தீபாவளி, பொங்கல், சோ சின்ன சின்ன விஷயங்கள் கூட பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து போடுவாங்க. ஒரு டெய்லர் கடையில இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய பரிதாபங்கள், சோ ஷாப்கீப்பர் பரிதாபங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க போடுவாங்க. அவங்களுக்கும் மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. மில்லியன் லெவல்ல பாத்தீங்கன்னா அவங்களோட ஒவ்வொரு கண்டென்ட்டுமே வியூஸ் போகும். அப்படி இருக்கும்போது இவங்க மேல ஏன் கேஸ் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கவினுடைய ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லி அதை பத்தி சோசியல் மீடியால எல்லாருமே எக்கச்சக்கமா பேசியிருந்தாங்க. சோ அதை பத்தி இவங்களும் ஒரு வீடியோ கண்டென்ட் மாதிரி கொடுத்ததுனால அதை உடனே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. பட் ரிமூவ் பண்ணாதனால அதுக்கப்புறம் அவங்க மேலேயும் கேஸ் போட்டிருந்தாங்க. சோ சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை பண்ணியிருந்தாங்க. சோ அந்த வீடியோ பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீடியோனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. இவங்க வந்து கோர்ட்ல கேஸுக்கு ஆஜராக வேண்டிய அளவுக்கு இவங்களுக்கு போச்சு. பட் கைது ஆகல. ஏன்னா நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் பண்ணாங்களே தவிர கேலி கிண்டலா பண்ணல, எந்த ஒரு சாதியினரையும் இழிவுபடுத்தி பண்ணல அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால இவருக்கு வந்து பெரிய லெவல்ல கைது ஆகல அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததா நாம பார்க்க போறது, இவரையும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இவருக்கும் மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எஸ் விஜே சித்து தான். சோ இவரோட கண்டென்ட் ஒன்னொண்ணுமே பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேங்கா பண்ணுவாங்க. நார்மலா ரோட்ல நடந்து போறப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிப்பாங்கல்ல, அதுவே பயங்கர காமெடியா இருக்கும். சின்ன சின்ன யதார்த்தமான அந்த பேச்சுகள், யதார்த்தமான அந்த வார்த்தைகள், சோ அவங்களோட பாடி லாங்குவேஜ், இந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்து காமெடி கலந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்குள்ள காமெடி அப்படியே பிறக்கும் போதே ஊருச்சா என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு இவங்க எது பண்ணாலுமே அது வந்து காமெடியா இருக்கும். முறுக்கு சுடுறோம் தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு விளாகா போட்டிருந்தாங்க. சாக்லேட் முறுக்கு, பட்டர் முறுக்கு அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் முறுக்கெல்லாம் அவங்க வந்து செஞ்சு அதையும் ஒரு கண்டென்ட்டா போட்டாங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஹிட் ஆயிருந்தது. சோ ஒவ்வொரு கண்டென்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்தியாவை தாண்டி வெளிநாடுகள்லயும் போயிட்டு நிறைய கண்டென்ட் பிளாக்ஸ் எல்லாம் அவங்க பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனால நிறைய பேர் விஜய் சித்துவை ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. சோ விஜய் சித்துவோட பிளாக் அப்படின்னாலே டிராவல் டைம்ல ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட பிளாக்ஸை வந்து பிளே பண்ணி பார்த்துட்டே போறதையும் நானே நிறைய பேர் வந்து பார்த்திருக்கேன். சோ அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி வெளிநாடுகள்லயும் அவங்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ அப்படி அவங்க வீடியோ போடுறப்போ கார்ல போறப்போ போன் பேசிக்கிட்டே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதை வந்து ஒரு லேடி என்ன பண்ணாங்கன்னா எடுத்து இப்படி டிரைவிங்ல போன் பேசுறது சட்டப்படி தப்பு, இவரே இப்படி பண்ணா இவரை பார்த்து நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்களும் அதை பண்ணுவாங்க, சோ இவர் பண்றது தப்பு, இவர் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து அவங்க மேல கேஸ் கொடுத்திருந்தாங்க. அதாவது ஒரு பிரபலமானவங்க மேல கேஸ் கொடுத்தா தானும் பிரபலம் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு லாஜிக்கும் இருக்கு. அதனால கூட அவங்க அதை பண்ணிருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நாட்டுல பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு விஜய் சித்து ஒரு பிளாக் பண்ணும்போது கார்ல டிரைவ் பண்ணும்போது போன் பேசிட்டு போனாரு, அது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய கேஸா வந்து எடுத்தாங்க. சோ அதுக்காக இவங்களும் விசாரணைக்கெல்லாம் போயிட்டு சாரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் கைது பண்ற லெவலுக்கு போல, பட் கேஸ் மட்டும் அவங்க வாங்கியிருக்காங்க. சோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஜிபி முத்து. போனை எடுத்தாலே ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பேர்ட் வேர்ட்ஸ் தான் அவர் வந்து யூஸ் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு அவரோட வார்த்தைகளை நம்மளால வந்து கேட்கவே முடியாது. இதை குழந்தைங்களும் பார்க்க முடியாது. அந்த லெவல்ல தான் இருந்தது. டிக்டாக் ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்தில இருந்தே இவர் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் கொரோனா காலகட்டத்துல ஒரே ஒரு ஒயர் ஹெட்போனையும் ஒரு நார்மல் போனையும் வச்சுக்கிட்டே இவர் வந்து பாத்தீங்கன்னா பல லட்சங்களையும் தாண்டி மில்லியன் கணக்குல இவருக்கும் ஃபாலோவர்ஸ் வந்து ஏறினாங்க. அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்டா இவரோட கண்டென்ட், இவரோட பேச்சுகளை பார்த்தாங்க. இவர் கண்டென்ட்டா எதுவுமே பண்ண மாட்டாரு. சாதாரண ஒரு விஷயத்த பேசுறதே வித்தியாசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு அவர் வந்து ட்ரெண்டிங் ஆனாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு கொஞ்ச நாள்லயே என் குழந்தைங்களையும் என் மனைவியும் பார்க்காம இருக்க முடியாது, என்ன உடனே வெளியில அனுப்புங்க அப்படின்னு சொல்லி வெளியிலயும் வந்துட்டாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறமா அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குக்கிங் ஷோல வந்து வந்திருந்தாரு. அதுல இருந்தும் சீக்கிரமா அவர் வந்து வெளியில போயிட்டாரு. இந்த மாதிரி அவரோட டிராவல் நல்லாவே தான் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. அதுல என்ன ஆச்சு அப்படின்னா அவர் வந்து ஃபேமிலியோட ஒரு கண்டென்ட் போடும்போது தன்னோட பெண் குழந்தைய பார்த்து குரத்தி மாதிரி இருக்க உன் மூஞ்சி அப்படின்ற மாதிரி விளையாட்டா கேலி கிண்டலா தான் அவர் வந்து தன்னோட பொண்ணை தான் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அதை வந்து ஒரு குரத்தி அப்படின்றது ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க, அந்த சமூகத்தினரை நீங்க ரொம்ப இழிவா பேசியிருக்கீங்க. சோ இது வந்து ஒரு ஜாதி அடிப்படையில பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப குரத்தினா அவ்வளோ வந்து கேவலமா நீங்க யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி, சோ ஜாதி அடிப்படையில ஒரு பெண்ணை இழிவா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் மேலேயும் அதுக்கான கேஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இவரும் அந்த கேஸ் எல்லாம் பயங்கரமா போயிட்டு விசாரணைக்கெல்லாம் ஆஜராகி அதுக்கப்புறம் வந்து சாரி எல்லாம் கேட்டு வெளியில வந்தாரு. பட் இது எதுவுமே வந்து வேணும் நான் இன்டென்ஷனா பேசல, எதர்ச்சியா நாங்க வந்து எங்க பொண்ணை திட்டுறதுக்கான ஒரு வார்த்தையா அதை யூஸ் பண்ணுவோமே அவ்வளவுதானே தவிர மத்தபடி வேற எதுவும் கிடையாது அப்படின்னு அவர் வந்து முழுக்க சொல்லி அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து வெளியில வந்தாரு. பட் இவரும் ஒரு கேஸ் வாங்கிட்டாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ், மோட்டோ விளாக்ஸ் டிடிஎஃப் வாசன் தான்.
ஒரு பைக்கை எப்படியெல்லாம் ஓட்டக்கூடாதோ அவர் அப்படியெல்லாம் ஓட்டி தான் ட்ரெண்டிங் ஆனாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ், ஸோ முக்கியமா 2K கிட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வாசனுடைய மிகப்பெரிய ஃபேன்ஸா தான் இருக்காங்க. அவரை பார்த்து தான் நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி இந்த ரோட்ல வந்து பைக்கை எப்படி ஓட்டக்கூடாதோ அப்படியெல்லாம் தாறுமாறா ஓட்டிட்டு போய் விழுந்து வாரிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவரும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் விளாக்ஸ் எல்லாம் போட்டு 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 இன்னைக்கு இவருக்கும் மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, பயங்கரமான சப்ஸ்கிரைபர் எல்லாம் வச்சிருக்காரு, இவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங்கே வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு 2 டைம் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு சொல்லி நடத்தினாரு. அதுல இவரை பார்க்க நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகளும் அவர் ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. அதுல இருந்து ஃபேன்ஸ் மீட்டே நடத்தக்கூடாதுப்பா, பைக்ல போனா தானே இப்படி எல்லாம் பிரச்சனை வருது, இனி கார்ல போவோம் அப்படின்னு சொல்லி கார்லயும் போனாரு. கார்ல போயிட்டு அதே மாதிரி பிளாக் பண்ணும்போது அவரும் போன் பேசிட்டு அது ஒரு கேஸ் ஆச்சு. சோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேன்ஸ் மீட்ல பிரச்சனையாகி அது ஒரு கேஸ் ஆச்சு. பைக்கை வந்து ரோட்ல ஓட்டிட்டு போறப்போ மத்தவங்களை பயமுடுத்துற மாதிரி ஓட்டிட்டு போறது, இந்த சேஸ் பண்ணி ஓட்டுறது, ஓவர்டேக் பண்ணி ஓட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் அவர் பண்ணதுல விழுந்து அடிபட்டு அதிலும் இவர் வந்து கேஸ் வாங்கியிருக்காரு. இவ்ளோ ஏங்க, கடைக்கு போயிட்டு ஒரு பெட்டை வாங்கிட்டு வந்திருக்காரு, பாம்பு. அந்த பாம்பையும் இவர் வந்து கழுத்துல போட்டுக்கிட்டு அதை ஒரு பெட்டா வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு வளர்க்குறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த கடைக்கும் ரெய்டு போய் அந்த கடையில ஒரு கேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இவரு பாம்பை வச்சு இப்படி எல்லாம் பண்றாரே அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு வந்து கேஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி தொட்டதெல்லாம் கேஸ் ஆகக்கூடிய ஒரு சிலர்ல டிடிஎஃப் வாசன் முதலிடம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலா நாம பார்க்க போறது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்து அதுக்கப்புறம் ஜேர்னலிஸ்டா மாறினாரு. இன்னைக்கு வரைக்கும் A to Z இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி ஓப்பன் டாக்கா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் தான். சோ அவர் வாங்காத கேஸே கிடையாது. கஞ்சா கேஸ், பெண் அவதூறா பேசுற கேஸ், தூய்மை பணியாளர்கள் அவதூறா பேசுற கேஸ், பாலியல் வழக்கு, இந்த மாதிரி அவ்வளோ கேஸும் இவர் மேல இருக்கு. எதனால அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்துல உண்மையே உள்ளபடி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அமைச்சர்கள் பத்தியும் ஒவ்வொரு தலைவர்களை பத்தியும் இழிவா பேசுறது, அவங்க பண்ண ஊழல்களை பேசுறது. சோ இங்க வந்து கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் யாராவது ஏதாவது பேசிட்டா உடனே அவங்களை தூக்கி வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஜெயில போட்டுடுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் இவருக்கு ஆரம்ப காலகட்டத்துல நடந்துட்டே வந்தது. அதுக்கப்புறம் இவருக்கு அதுவே ஒரு பெரிய வேலையாயிடுச்சு. சோ யாரை பார்த்தாலும் விமர்சிக்கிறது, எதை பார்த்தாலும் நம்ம வந்து தப்பாவே பேசுறது அப்படின்ற மாதிரி பல சர்ச்சைகள்ல ஈடுபட்டு பல வழக்குகள்ல இருக்காரு நம்மளோட சவுக்கு சங்கர். சோ இப்ப கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு கை கால்லாம் உடஞ்சு அடிபட்டு வந்திருந்தாரு. சோ லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு பெண் காவலரை வந்து ரொம்ப அவதூறா பேசினதுக்காக வந்து கேஸ் வாங்கிட்டு உள்ள போயிட்டு வந்திருந்தாரு. சோ இவர் மேல பல வழக்குகள் இருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் மேல நிறைய வழக்குகள் இருக்கு. இருந்தாலும் நாம பார்த்த இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா டாப் லிஸ்ட்ல நாம ரெகுலரா இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு லிஸ்ட்ல இருக்கிறவங்க தான். அதனாலதான் இவங்களை மட்டும் எடுத்து நான் சொன்னேன். சோ கண்டிப்பா இன்னொரு வீடியோல மீதி இருக்கிறவங்களை பத்தியும் நம்ம பேசலாம். சோ நான் சொன்ன இவங்கள உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டே பை டே அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.